உண்மையிலேயே இந்த கோட்டா சிஸ்டம் வந்த பிறகுதான் 25% பெண்களை உள்வாங்கணுமென்ற பிறகுதான் அரசியலில் இருக்கிறார்கள் எல்லாரும் பெண்களை கட்டாயமாக எடுக்கணுமென்றபடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்தது பெண்களை. அதெல்லாம் 25 அதுலேயும் அவையில் நல்ல ஆக்களாக பார்த்து எடுக்கையில் சும்மா கட்சி கட்டாயம் 25% பெண்களை எடுக்கணும்ன்றோடைய சும்மா நின்ற வந்த போன இல்லை படிப்பறிவு இல்லாத ஆக்களையும் எடுத்திருக்கு, தங்களை இனத்தில் இருக்கிற ஆக்களையும் எடுத்திருக்கு, தங்களோட சொந்த பந்தங்கள் அப்படித்தான் எடுத்து ஏதோ அந்த ஃபார்ம் நிரப்பி கொடுக்கல ஒரு பெண்ணை போட்டு கொடுக்கணுமேன்றதுக்காக வேண்டி கொடுத்து தான் பெண்கள் உள்வாங்கி இருக்கிறோம். 25% வந்தது பிறகு பல பொதுவாகவே கூடுதலாக தெரியப்போனால் கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்டலிஸ் நிறுவனம் வந்து பெண்களை வலுப்படுத்துது. என்ன சொல்லுங்க, பெண்கள் உள்வாங்கணும், பார்லிமெண்ட்டில் கதைக்கிறது கூட எங்களுடைய கருத்துக்களை பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறது கூட பார்லிமெண்ட்டில் ஆக்களிங்க. அது வந்து குறைந்த பெண்கள் தான் அங்கே இருக்கணும். அப்போ 6 பேர் கொண்ட ஆக்களில் அவையில் இப்போ பெண்களுக்குரிய இதுகளை நீதியை கேட்க போனால் மற்ற எல்லாரும் அது ஓகே பண்ண மாட்டேன். அதால் பெண்களோட வீதம் கட்டாயம் கூட்டணுமென்ற ஒரு ஆவல் இருக்குது. ஆனால் அரசியல் மட்டத்தில் நாங்கள் பார்க்க போனால் பழைய ஆக்களே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தாங்களே இருக்கணும். இப்போ ஒரு பெண்களை 2 பேரை உள்வாங்கி எடுத்து அவையில் வலுப்படுத்தி அவையில் அனுப்பணுமென்ற நோக்கம் பழைய அரசியல்வாதிகளுக்கு இல்லை. மீள்குடியேற்றம் வந்தோடனே அந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து தங்கட கிராமத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்தாங்களையோ முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு முல்லைத்தீவுக்கு எதுவுமே செய்யது. யுத்தத்தால் கணவனை இழந்த ஆக்கள் கூடுதலாக இருக்கிறோம். பெண் விதவைகள் அதுகள் கூடுதலாக இருக்குது. அவைகள் உண்மைக்கே இப்போ படிக்காக்களுக்கு தான் வேலையேண்டா படிக்காத ஆக்கள் என்ன செய்கிறேன் அப்படி ஒரு பிரச்சனை. அதுகளுக்கு நான் கூட எத்தனையோ இடத்துல ஜல கரையோரத்தில் மீன் வளம் கூட. இப்போ மீனை இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்களாங்க. அந்த மீனை இங்கே வச்சு ஒரு மீன் தீன் ஃபேக்டரி ஒன்றை உருவாக்கி 8ஆம் வகுப்பு கீழே 9ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு அதில் நாங்கள் பயிற்சியை கொடுத்து அந்த மீன் தீன் ஒரு ஃபேக்டரியை துவக்கினா கண்ண பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. நான் அப்படி எத்தனையோ மீட்டிங்கில் கதைச்சிருக்கிறேன். ஒரு மீன் தீன் இது அந்த மினிஸ்டர் மேலே வரைக்கும் கதைச்சிருக்கிறேன். ஒரு இங்கே பிள்ளை விதவைகளாக இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. வேலை வாய்ப்புண்டா என்ன, ஓயல் இருக்கணும், மேலே ஏல் இருக்கணும், இல்லாட்டி கேம்பஸ் இருக்கணும். படிக்காத பிள்ளைகள் எல்லாம் கனவுல வளர்ந்து இருக்குது. அவைகளுக்கு இப்படியான கருவாடு 18 ஒரு ஃபேக்டரி, மீன் தீஞ்ச அதுதான் பலம். அப்போ மீன் தீனுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி அதை போட்டால் இவ்வளோ பெண்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தால் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. உண்மைக்கு நாங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்கள்லாம் தங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க வழி இல்லாமல் தான் அதுகள் அந்த தொழிலை செய்யுது. கணவனும் இல்லை, வேலை வாய்ப்பும் இல்லை, என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசு என்று அழுகிற பிள்ளைக்கு என்ன செய்யும் அது? இப்போ நாங்கள் தவறாயும் எடுக்க இல்லாத கட்டத்திலே இருக்கிறோம். இப்படியான ஃபேக்டரிகளை இப்படி பெண்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்றை செய்தால் அந்த பெண்கள் எல்லாம் அதுக்கு உள்வாங்கினா காசு வரும். அதுகள் பிள்ளைகளுக்கு கல்விக்கு இப்போ எல்லாம் பாடசாலையில் நீங்கள் பார்க்க போனால் பாடசாலைகளில் ஒழுங்கான படிப்பு இல்லை. அதே ஆசிரியர் மேலே தான் வெளியில் டியூஷன் படிக்கணும். அந்த பாடத்தை பாடசாலையில் படிப்பிக்கிறதுக்கு டைம் இல்லை. டியூஷன் ஃபீஸ் சும்மாவா 2000 3000 மட்டும் கட்டுறோம் ஒரு பிள்ளைக்கு டியூஷன், பர்சனல் கிளாஸ் அதோட. அப்படி எடுத்தது தான் இப்போ பார்க்க போனால் ரிசால்ட்ஸுகள் எல்லாம் எடுக்குதுல என்ன அதே ஆசிரியர் தான் இங்கே ப்ரைவேட்டாகவும் படிக்கிறது. அப்போ பாருங்க எங்கே நடக்குது இதுகளெல்லாம் யார் தட்டி கேட்குறது? தட்டி கேட்க எங்களால் முடியாது. முடித்த நாங்கள் கொள்ளாதவர்கள். இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் இப்போ நாங்கள் சொல்லிக்கொள்ளணும். உதாரணமாக இவர் ஸ்கூல்லையும் படிப்பிக்கிறார் காமர்ஸ், ப்ரைவேட்டாகவும் காமர்ஸ் படிப்பிக்கிறேன். ஏன்னா அது சார்ஜ் கூட. நான் கட்டாயம் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறவங்களும் எந்த பிள்ளையும் கூட தான் போகணும். அந்த டியூஷன் ஃபீஸு கூட தானே வேணும். விட்டா நான் இப்படி உங்களை இப்படி சொல்ல இருக்குல்ல, நீங்கள் உங்களோட அம்மா தானே அங்கே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் இப்போ உனக்கு படிப்பிக்கிறத அப்படி என்ற பிள்ளையும் படிக்க இயலாது, எனக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பு வரும். இதால் சிலர் ஆயுத பெண்ணை செய்கிற வாயை மூடிக்கொண்டு பிள்ளை படிக்கட்டும் ஏதோ வழியில் படிக்கட்டும் கொண்டு அங்கே பிச்சை வாங்கி இங்கே பிச்சை வாங்கி பிள்ளைகளை கல்வியில் படிப்பிக்குது.